Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா வித் மீ. ஸோ தொண்டை வந்து பயங்கர ஸ்பாயில் ஆகிடுச்சுங்க. குழந்தையோட கத்தி கத்தி அதை தொடாது இதை தொடாதுன்னு ஐயோ சுத்தமாக சரியே ஆக மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. எஸ், நான் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு 2-3 டேஸில் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனோன்னே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது ட்ரெயினில். ஸோ தேவையானது எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி வச்சிட்ருக்கேன். எப்போவுமே ஷோல்டர் பேக் மட்டும்தான் கேரி பண்ணிக்குவேன். பட் இந்த டைம் வந்து ஒரு 10 days அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து பேகு வந்து எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இந்த பேக் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரீட்டைல் ஷாப், ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் ஜஸ்ட்டு ஒரு 300க்கு வாங்கினேன். பட் மாடு மாதிரி உழைக்குதுங்க. சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ அடித்து போட்டாலும் உழைக்கும்னு, அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி. ஸோ ஷஷ்வந்த் சார் வந்து என்னை பேக் பண்ண விடாமல் தொல்லை பண்ணிட்டே இருந்தார். நான் ரொம்ப வந்து மினிமலாக தான் நான் வந்து எப்போவுமே பேக் பண்ணிக்குவேன். எப்போவுமே அம்மா வீட்டில் மாமியார் வீட்டில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வச்சுடுவேன். ஸோ கொஞ்சம் ஏதாவது நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ். அண்ட் எப்போவுமே வந்து பேக்கில் நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாப்தலின் பால்ஸ் போட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒரு நார்மல் ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் எப்போவுமே கிளாத்தெல்லாம் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ட்ராவல் டைமில் நம்ம பேக்கை கொண்டு போய் இப்போ நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வைக்கும்போது இல்லை பிளாட்ஃபார்மில் எங்கேயாவது வைக்கும்போது அடியில் ஏதாவது தண்ணி அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம துணியிலலாம் பேக்குக்குள்ளே போய் ஏறாமல் இருக்கும். ஸோ ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. ஸோ பேக் பண்ணியாச்சு. அண்ட் ஷஷ்வந்தை வச்சுட்டு பேக் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டம். பட் என்னமோ தெரியல, இந்த டைம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேக் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணார். பட் அதுக்கப்புறமா வந்து என்னை பேக் பண்ண விட்டுட்டேன். அண்ட் இந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இந்த ஹேண்ட்பேக்கில் நிறைய வச்சுக்கலாம், ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நிறையா. அண்ட் ஷஷ்வந்துக்கு கண்டிப்பாக ட்ராவலிங் டைமில் வந்து நான் வந்து கொஞ்சம் புக்ஸ், டாய்ஸ் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறதுனால ஸோ இது அவரோட பேக்கு, அவர் கேரி பண்ணிக்குவார். ஸோ அவனுக்கு தேவையானது எல்லாமே வந்து இதில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ட்ராவல் விலாக் அது எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பேக்கில் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாய்.